ஆகஸ்ட் 6 தானே என்ன ஸ்பெஷல் தெரியுமா? முருகர் பக்தருக்கு இந்த நாள் ரொம்ப விசேஷமான நாள். பிகாஸ் இந்த நாள் ஆடி கிருத்திகை. ஃபஸ்ட்டு நாங்கள் காவடி கொம்பை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி ஆரம்பிச்சிட்டோம். இந்த நாளுக்கு காவடி ரொம்ப ஸ்பெஷலான ப்ரிப்பேர் பண்ணணும்னு ரொம்ப பக்தியோட ஒரு ப்ரிப்ரேஷனுமே பண்ணினோம். அதில் அபிஷேகம் பண்ணும்போதே என்னால் வீடியோஸ் எடுக்க முடியல. ஸோ அபிஷேகம் முடித்த கையோட காவடியை க்ளீன் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் பூசிட்டு குங்குமமும் எல்லாம் அப்ளை பண்ணி அழகாக ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக காவடி ரெடி ஆகும்போது பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் வீட்டிலுமே ஒரே ஃபுல்லாக டிவோஷ்னல் வைபாகவும் இருந்துச்சு. ஸோ காவடி கொம்புக்கு நாங்கள் ஃப்ளவர் வச்சுட்டு மேலே வீட்டில் முருகர் ஃபோட்டோ வச்சுட்டு ஸோ காவடி வீட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டு முருகர் ஃபோட்டோ பக்கத்தில் காவடியை வச்சு பூஜைக்கும் தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணி ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஃபுட் ஆஃபரிங்ஸ் இல்லாமல் பனானா லீஃபில் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பூஜையும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பூஜை ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக நடந்துச்சு. வீட்டில் எல்லோரும் சேர்ந்து முருகரை வழிபட்டோம். பூஜை பண்ணும்போது ரொம்பவே சந்தோஷமாகவும் ஹாப்பியாக இருந்துச்சு. பிகாஸ் எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பண்ணும்போது அது இன்னும் ஸ்பெஷலாக இருந்துச்சு. அண்ட் பூஜை முடிச்சிட்டு மேலே கோயிலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன் டக்குன்ட்டு. அதுக்கப்புறம் கோயில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம மறுபடியும் காவடிக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு நம்ம இந்த காவடியை செலுத்திட்டு வரணும். ஸோ அதுக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு திருப்ப பூஜை பண்ணிவிட்டு இந்த பூஜை ஐட்டம் மேலே ஆக்சுவலி எங்கள் அப்பா வந்துட்டு மாலை போட்டுட்டு தேங்காய் உடைச்சிட்டு திருஷ்டிக்காக. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ரிச்சுவல்ஸ் எல்லாமே ட்ரெடிஷ்னலாக ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. பட் அந்த கிளிப்ஸுமே என்னால் ஆக்சுவலி எடுக்க முடியல. ஸோ பூஜை எல்லாம் முடிச்சுட்டு காவடியை எடுத்துகிட்டு முருகர் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கோவிலுக்கு போன உடனே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுவுமே நெக்ஸ்ட்டில் பார்ப்பீங்க. அண்ட் நாங்கள் போன கோயில் பார்த்தா ஸ்ரீ சுப்பிரமணிய சாமி டெம்பிள் தான். இது வந்து ராஜாஜி நகர் 5th பிளாக்கில் லொக்கேட்டாக இருக்குது. நியர்பை ஏரியாஸில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த டெம்பிள் தெரியும். ஸோ காவடி கூட போனவங்க ஸ்பெஷல் தர்ஷனம் ஒருத்தர் தான் போக முடியும்ன்ட்டு நான் ஃப்ரீ தர்ஷனத்தில் என்ட்ரி ஆகிட்டேன். எங்கள் லக்குக்கு மழை வந்ததுனால கொஞ்சம் ரஷ்ஷு கம்மியானதுனால ஃப்ரீ தர்ஷனத்தில் போக முடிஞ்சது. அண்ட் கோயில் ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா முருகரை சூப்பராக டெக்கரேட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி வெல்கமிங்காக இருந்துச்சு. அண்ட் கோயிலுமே நல்லா சூப்பராக டெக்கரேஷனும் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. முருகரை பார்த்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஸோ காவடி முருகருக்கு சன்னிதானத்துக்கு கொண்டு போய் அவரோட பிளெஸ்ஸிங் வாங்கும்போது அந்த மூமெண்ட் ரொம்பவே ஸ்பெஷலாகவும் இருந்துச்சு. கோயில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ் டெக்கரேஷன்ஸாக செம்ம ஃபெஸ்டிவல் வைபாகவும் இருந்துச்சு. அண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரே டிவோஷ்னல் வைபாகவும் அண்ட் கோயிலில் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. ஆடி கிருத்திகைனாலே முருகருக்கு ஸ்பெஷலான டே தான். இது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அந்த ஸ்பெஷலான டேயில் அவரை போய் பார்த்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. தரிசனம் முடிஞ்சிட்டு வந்ததுக்கப்புறம் கோவிலில் ஆக்சுவலி பிரசாதம் கொடுக்குவாங்க. ஸோ பிரசாதம் எக்ஸிட் ஐட்டம் இல்லை வெளியே வந்தீங்கன்னா நிறையவே கடைங்க ஸ்டால்ஸு அண்ட் நிறைய பூஜை ஐட்டம் ஃப்ளவர் டாய்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட்டான திங்ஸ் எல்லாமே இருந்துச்சு. கொஞ்சம் குட்டி குட்டியாக நான் ஷாப்பிங் பண்ணேன். இந்த பொரி வாங்குறது அப்புறம் இயரிங்ஸ் பார்த்தேன். எதுவுமே செட் ஆகலை. பிகாஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் டிசைனாகவும் இருந்துச்சு. அண்ட் இந்த முருகர் வேலை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி சின்ன ஷாப்பிங் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next vlog. Thank you. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.